ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். வாங்க இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான டீ டைம் ஸ்நாக்ஸ் ஒன்று பார்க்கலாம். அதுக்கு நான் 3 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே 1 ஸ்பூன் ஓமத்தை ஸ்மேஷ் பண்ணி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நான் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதிலே ஊற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உப்பு நம்ம இப்போ போட தேவையில்ல. மாவு 3/4 பதம் பிசைஞ்சதுக்கப்புறம் உப்பு சேர்த்தா உப்போட அளவு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். உப்பு 80% போட்டால் போதும். உப்பு போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உப்பு இப்போயே நம்ம கரெக்டாக போட்டுட்டோன்னா எண்ணெயில் போட்டு பொரிக்கும் பொழுது ஸ்நாக்ஸ் உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சியாச்சு. இப்போ இதுக்கு மேலே லைட்டாக எண்ணெய் தடவி 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். மாவு எந்த அளவு ஊறுதோ அந்த அளவு கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் கிடைக்கும். இப்போ பாருங்கள், மாவு 1 மணி நேரம் ஊற வச்சாச்சு. ஊறின மாவை ஒரு வாட்டி எடுத்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவை நம்ம ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி கட் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒவ்வொரு மாவும் ஈவனாக கிடைக்கும். கட் பண்ண மாவை ஒவ்வொரு உருண்டையாக உருட்டி நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 1 ஸ்பூன் கோதுமை மாவு, 4 ஸ்பூன் வெதுவெதுப்பான எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் கண்டிஷனுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை எடுத்து சப்பாத்தி போடுற அளவு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே எல்லா மாவையும் நம்ம சப்பாத்தி போடுற அளவுக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டின மாவை எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு லேயர் மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பேஸ்ட்டை தடவி இன்னொரு லேயர் போட்டு அது மேலேயும் நம்ம பேஸ்ட்டை தடவிக்கலாம். இதேமாரி 3rd லேயர் போட்டு அதுக்கு மேலேயும் பேஸ்ட்டு தடவிக்கலாம். பேஸ்ட்டு தடவிட்டதுக்கப்புறம் இப்போ நான் மடிக்கிற மாதிரியே ஒரு சைடு மடிச்சுக்கோங்க. நம்ம மடித்த சைடுக்கு ஆப்போசிட் சைடை மடிச்சுக்கோங்க. மறுபடியும் பேஸ்ட் எடுத்து அது மேலே தடவிட்டு இப்போ இன்னொரு சைடு மடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம மடித்த சைடுக்கு ஆப்போசிட் சைடையும் மடிச்சுக்கோங்க. இப்போ இது மேலேயும் நம்ம பேஸ்ட்டு தடவிக்கலாம். எல்லா சைடும் நல்லா தடவுனதுக்கப்புறம் இதை நம்ம 2ஆக மடிச்சுக்கலாம். 2ஆக மடித்து இது மேலேயும் கொஞ்சம் பேஸ்ட்டு தடவி மறுபடியும் 2ஆக மடிச்சுக்கலாம். இப்போ எல்லா சைடும் நம்ம லைட்டாக சமமாக்கி இப்போ இதை நம்ம உருட்ட போகிறோம். இதை நம்ம 2 சப்பாத்தி மாவு எந்த அளவு மொத்தத்தில் இருக்குமோ அந்த அளவு நம்ம உருட்டி எடுத்துக்கணும். நல்லா உருட்டி எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு கத்தியால் நீட்டு வாட்டத்தில் கோடு போட்டுக்கலாம். இப்போ அதே மாதிரியே இன்னொரு சைடு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி கட் பண்ணும்போது நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு டிசைன் கிடைக்கும். இப்போ ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். கேஸை ஆஃப் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இதை வேக வைக்கணும். ஏன்னா உள்ளே இருக்கிற லேயர் எல்லாம் வேகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ கேஸை ஆஃப் ஃப்ளேமில் வச்சு ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பேட்ச் ரெடி ஆகிடுச்சு. அதை எடுத்து நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுத்த பேட்ச் போடுறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை ஃபுல் ஃப்ளேம் வச்சு நல்லா ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து போட்டுக்கோங்க. ஒரு சைடு நல்லா கோல்டிஷ் ஆகிட்டதுக்கப்புறம் இன்னொரு சைடை திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு அதையும் எடுத்து பவுலில் போட்டுக்கோங்க. இதே மாதிரியே எல்லா மாவையும் எடுத்து போட்டு நம்ம நல்லா 2 சைடும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது சூடு ஆறிட்டதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக உள்ள 2-3 லேயரோட நல்லா சூப்பரான ஸ்நாக்ஸ், ஹெல்த்தி ஸ்நாக்ஸும் கூட. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.